ஸோ ஹாய் ஹலோ நான் எல்லாருக்கும் வணக்கம் அன்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இனிமையாக பொங்கலை கொண்டாடுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும், உங்கள் எல்லாருக்குமே வழி பிறக்கும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்டாரோ இல்லை சொல்லி கொடுத்ததாங்க, ப்ரோ எனக்கு லாஸே ஆகக்கூடாது, அட்லீஸ்ட் போட்ட அமௌண்ட்டுக்காச்சும் எனக்கு ரெவன்யூ கிடைக்கணும், அப்படி ஏதாச்சும் ஒரு ஆப் சொல்லுங்கன்னாங்க. உண்மையிலேயே எப்படிலாம் ஆப் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் நான் கண்டிப்பாக பார்த்ததில் எனக்கு இந்த ஆப் வந்து கொஞ்சம் ஜென்யூனாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் நாள் மெதுவாக பேசுகிறேன். வீடியோ வந்து ரொம்ப டியூரேஷன் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஃபண்ட், இது ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருக்கோம். ஃபண்ட் ஆப்னாலே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும், ரெஃபர் அமௌண்ட் கம்மியாக இருக்கும். அதனால நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் போட்ட காசுக்கு ஜென்யூனாக உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி இதில் அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலான்ற ஒரு டிப்ஸும் சொல்கிறேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம குரூப்போட லிங்க்கு டிஸ்கஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா 300 இருக்காம், இதை நான் பை பண்ணியிருந்தேன். பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 டேஸ் சைக்கிள், 3 டேஸ் சைக்கிளுக்கு டெய்லி 30 ரூபா உங்களுக்கு ஆட் ஆகும் 3 நாளைக்கு. ஸோ இதில் 900 வந்துருச்சு, சரி 90 ரூபா வந்துருச்சா. இந்த 90 ரூபா ப்ளஸ் நம்ம போட்ட 300 ரூபா 390 ரூபா ப்ளஸ் இந்த செக்இன் இருக்குன்னு பாருங்கள், அதில் போனீங்க அப்படின்னா அதில் ப்ளஸ் ஒரு அமௌண்ட் வரும். அந்த செக்இன்ற ஒரு அமௌண்ட் வரும், அதில் 300 இருக்குல்ல. மொத்தமாக நீங்கள் எடுக்கிற அமௌண்ட் நீங்கள் 300 போடுறீங்க, 4 நாளில் உங்களுக்கு 400 உங்கள் கைக்கு வந்துடும். டேக்ஸ் எல்லாம் போகவே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கையில் வந்துடும். ஆனால் இதுவே நம்ம இப்போ என் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ என்ன ப்ரோ நீ 300 ரூபா போட்டேன்னு சொல்கிற, ஆனால் உங்கள் டோட்டல் வேல்யூ 600 ரூபா இருக்குது. இதில் பார்த்தா 706 ரூபா இருக்குது. அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் அதில் வந்து டெய்லி செக்இன் இருக்குல்ல, நான் சில ஆப்ஸ்லாம் அனுப்புவேன், அதில் டெய்லி செக்இன் மட்டுமே நம்ம எடுத்தாலே ஓரளவு ப்ராஃபிட் நம்மளால் எடுக்க முடியும். ஜஸ்ட்டு டெய்லி சைன்இன் பண்ணாலே போதும், நம்மளால் அமௌண்ட் எடுக்க முடியும். ஸோ அதனால் தைரியமாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது, நீங்கள் எந்த ஆப் பண்ணாலுமே செக்இன்றதை மட்டும் விட்டுறாதீங்க. இதில் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும்னா, ஃபஸ்ட் அந்த ரீசார்ஜ் ஆப்னை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த 300 இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குள்ளே அமௌண்ட் வருதா, அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ போடணும்னு நினைக்கிறீங்க அதை போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக என் லிங்க்கில் சைன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா கொடுப்பாங்க. அந்த 30 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டு கூட 270 ரூபான்னு போட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 300 ரூபா பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோ உனக்கு மட்டும் இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு ப்ரோ அப்படின்னீங்கன்னா நான் சொல்கிற கேளுங்க. கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ராஃபிட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து டெய்லி செக்இன் பண்ணது ப்ளஸ் எனக்கு கீழே ஆட் ஆன் வாங்குறது, அந்த கமிஷன், எனக்கு கமிஷன்லாம் பெரும்பாலும் வரவே வராது. இப்போ நீங்கள் 300 ஆட் பண்ணிட்டீங்களா, டெய்லி 30 ரூபா உங்களுக்கு இதில் வரும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்ரிஷியேஷன் கிளிக் பண்ணி இல்லை இன்ஃப்ளோன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு டெய்லி 30 ரூபா ஆட் ஆகுதுல, அந்த 30 ரூபாயை இதில் போட்டுருங்க. இதில் போட்டு இன்ஃப்ளோ கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி உங்களுக்கு உள்ள அமௌண்ட் வந்துடும். அந்த இடத்துல உங்களுக்கு 0ன்னு காமிச்சிடும். ஸோ இது என்ன ப்ரோ பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.76. அதாவது நீங்கள் இன்றைக்கி போட்ட அமௌண்ட்டுக்கு நாளைக்கு இதே நேரத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் 0.76 அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கும். உங்களுக்கு எப்போ அமௌண்ட் தேவையோ அப்போ அந்த அவுட் ஃப்ளோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 300 ரூபா போட்டிருக்கீங்க, டெய்லி உங்களுக்கு 30 ரூபா வருது. அந்த 30 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து இதில் அதை முதல் நாள் 30 ரூபாயில் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு மறுநாள் ஒரு வட்டியோடு சேர்த்து வந்திருக்கும். ப்ளஸ் மறுநாள் இன்னொரு 30 ரூபா வந்திருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 60 ரூபா ப்ளஸ் ஒரு வட்டி ஒரு 5 ரூபா வந்திருக்கும் வச்சுக்கோங்களேன், 65 ரூபாய் வந்திருக்கும். ஸோ அந்த 65 ரூபாயுமே இதில் போட்டுட்டு அடுத்த நாள் வரும்போது அடுத்த ஒரு வட்டியோடு வந்திருக்கும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 300 சம்திங் வந்தோடனே இப்போ நீங்கள் அதவே தூக்கி இதிலேயே போட்டுட்டு இன்னொரு 2 நாள் கழிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அப்படித்தான் எடுத்திருக்கேன். இப்போ என்னால் அமௌண்ட்டே எடுக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் அமௌண்ட் எடுக்கும்போது சார் பின் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த பின்னோட ஆப்ஷனும் கீழே இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் பண்ண வேலை என்னென்னா, நான் எனக்கு 450-80 வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 20 ரூபா நானாக பர்சனலாக 20 ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு என் காசு மொத்தம் 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு இப்போ அந்த 500 பிளான் பார்த்தீங்களா, அந்த இதில் நான் இப்போ பை பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்குமே இந்த ஆப் ஜென்யூனாக ரன் ஆகிட்டு இருக்கு. நான் வீடியோ போடுற முதற்கொண்டு நண்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போடுவோம். இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணுங்கள், இந்த ஆப் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு. யாருமே முதல் நாள் போட்ட ஏதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் எந்த சேனலில் பார்க்குறீங்களோ அந்த சேனலோட லாஸ்ட் வீடியோ, ஐ மீன் நம்ம இதில் ஃபஸ்ட்டு வீடியோ என்ன இருக்குது, இப்போ கரண்ட்டாக என்ன வீடியோ போட்டிருக்காங்க, அதில் எந்த ஆப் க்ளோஸ் ஆகிருக்குன்னு போட்டிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வேறு எந்த ஆப்லேயும் நீங்கள் சொல்லாமலாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, சைன்இன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து தனியாக மெசேஜ் பண்ணி கூட கேளுங்க. ப்ரோ இந்த ஆப்பில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணலாம், எப்போ க்ளோஸ் ஆகினாச்சும் கேளுங்க, நான் தாராளமாக பதில் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.